ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு எங்கே நம்மளால் சாப்பாடு சாப்பிட முடியுது? ஏதாவது நீர் ஆகாரமாக தான் நம்மளால் எடுத்துக்க முடியுது. அது மாதிரி தான் காலையில் எழுந்திரிச்சு பசிக்கவே இல்லை. வெறும் ராய்க்கூழ் காய்ச்சி குக்கும்பர் இருந்துச்சு, அதை கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு ராய்க்கூழ் காய்ச்சிட்டேன். வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுனால அந்த கயிறோடு இருந்தனால பாப்பா அதை வச்சு விளையாடிட்டு இருந்தா. இவனுக்கு மீல் மேக்கர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெறும் சால்ட்டு போடால் மீல் மேக்கரை நல்லா வேக வச்சுட்டு அப்படியே குட்டி குட்டியாக பிச்சு போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. இவனுக்கு இப்போ தான் 3 months ஆகுது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் ராகி கூழ் ஊட்டுறப்ப எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. இங்கே எங்கேயும் நடந்து அவர் சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே அவர் நான் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி ஊட்டிகிட்டு இருந்தார். நான் அதுக்குள்ளே கூழ் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் கூழ் குடிச்சிட்டு இருந்தேன். அவர் ஊட்டி விடுறக்குள்ளே அடியெலாம் வாங்கினார், இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஊட்டி முடிச்சிட்டாரு. அப்புறம் குக்கும்பர் கட் பண்ணிட்டு தோல்லாம் சீவி ஏன் கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தோல் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, அதனால் தோல் சீவி லைட்டாக சால்ட்டு போட்டு சாப்பிட்டுட்டோம் எல்லோரும். பாப்பா வந்து குக்கும்பர் ஒன்று கையில் கொடுத்தீங்க, சும்மா சப்பிட்டு இருந்தா, கொஞ்சம் சாப்பிட்டு உண்மை ஒமட்டுறமா இருந்தான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நான் அவகிட்ட இருந்து. அப்புறம் அவர் கிளம்பிட்டார். அவர் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு கேட்டில் எட்டி பார்த்து பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. கிளம்பி 5 நிமிஷம் இவங்க டாட்டா ஓமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கும் போகிறதுக்கு மனசே இல்லை, டாட்டா சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.